சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமையகத்தில் இரண்டாவது நாளாக அமலாக்கத்துறை சோதனை தொடர்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணகுமார் வழங்கிட கேட்கலாம். சரவணகுமார், வணக்கம். இந்த சோதனை தொடர்பான மேலும் விரிவான விவரங்கள். அமலாக்கத்துறையினர் நேற்று எழும்பூரில் உள்ள தாளமுத்து நடராசன் மாளிகையில 4 மற்றும் 5வது தளங்களில் செயல்படும் இந்த டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் சோதனை மேற்கொண்டார்கள். இந்த சோதனை 2வது நாளாகவும் நடைபெற்று வருகிறது. அதே போன்று டாஸ்மாக் மூலமாக மதுபானங்களை கொள்முதல் செய்யக்கூடிய ஒப்பந்ததாரர்கள், சில தனியார் நிறுவனங்கள் இங்கும் சோதனை நடக்கிறது. குறிப்பாக திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் அவருடைய மதுபான அலுவலகம், தயாரிப்பு தொழிற்சாலை ஒன்று இருக்கிறது. அவருடைய அலுவலகம் SNJ என்ற ஒரு அலுவலகம், 1000 விளக்கு மற்றும் தியாகராய நகர் பகுதிகளில் இந்த அலுவலகங்கள் இருக்கிறது. ஜெகத் ரட்சகன் தொடர்புடைய பிற அலுவலகங்களிலும் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. இவருடைய மதுபான தொழிற்சாலையிலிருந்து மதுபானங்களை டாஸ்மாக் நிறுவனம் வாங்கி டாஸ்மாக் மற்றும் பிற மதுபான விடுதிகளுக்கு, தனியார் விடுதிகளுக்கு இவற்றை வழங்குகிறார்கள். எனவே இதன் மூலமாக எவ்வளவு மதுபானங்கள் வாங்கப்படுகிறது, இது எவ்வளவு கணக்கு வைக்கப்படுகிறது என்ற அடிப்படையில் அந்த விவரங்களை எல்லாமே சரிபார்த்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த சோதனையை நடத்தி வருவதாக தகவல் தெரிய வந்திருக்கிறது. ஏன் அமலாக்கத்துறையினர் இந்த டாஸ்மாக் தொடர்புடைய இந்த சோதனையை நடத்துகிறார்கள் என்று அவர்கள் தரப்பில் கேட்கும் பொழுது, இந்த டாஸ்மாக் பர்ச்சேஸ் செய்யக்கூடிய, அதாவது தனியார் மதுபான விடுதிகளும் டாஸ்மாக் நிறுவன கடைகளுக்கும் மொத்தமாக அம்பத்தூரில் ஒரு குடோன் இருக்கிறது. அந்த குடோனில் இருந்துதான் பர்ச்சேஸ் செய்யப்படுகிறது. இந்த டாஸ்மாகினுடைய அந்த குடோன் அங்கே இருக்கிறது. அதாவது சென்னை மண்டல மேலாளர்களுடைய அலுவலகம், அதற்கு அருகிலேயே அந்த குடோன். அங்கிருந்து தான் ஒட்டுமொத்தமாக இந்த மதுபான வகைகள் எல்லாமே ஆங்காங்கே பிரித்து அனுப்பப்படுகிறது. அங்கிருந்துதான் இந்த மதுபானங்கள் எவ்வளவு வெளியே சென்றிருக்கிறது என்ற விவரங்கள் எல்லாமே இருக்கும். அதில் எவ்வளவு கணக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான், அதில் இருக்கக்கூடிய தகவலை தான் சரிபார்க்கிறார்கள். அதில் கணக்கு காண்பிக்காமல் முறைகேடாக இது போன்ற மதுபான கடைகளுக்கு சென்று அந்த கணக்குகள் தலைமையகத்திற்கு காட்டுவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு, அது எவ்வளவு நடந்திருக்கிறது என்பதுதான் தற்பொழுது அமலாக்கத்துறையினர் ஆய்வு செய்வதாக கூறப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணகுமார்.